அதாவது சும்மாவே வந்து பார்வதி எப்போ வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்கலாம் வெயிட் பண்ணிட்டு கனியா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும். இப்போ வந்து தொக்கா வந்து மாட்டிக்கிட்டாங்க. பார்வதி மட்டும் இல்ல, கமருதீன் மாட்டிக்கிட்டாங்க. பல முறை வந்து 2 பேருக்குமே வந்து சொல்லியாச்சு. மைக்க மறைச்சு பேசாதீங்க, காதுல குசு குசுன்னு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திருந்துன பாடில்ல. இது முதல் தப்பு விஜய் சேதுபதி மேல தான் சொல்லுவேன். போன வாரமே 2 பேரையும் புடிச்சு டோஸ் விட்டு கழுவி ஊத்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வாரம் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும். ஹைப்ப கூட தட்டி விடுங்க. இப்ப வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்ல அதுதான் போயிட்டு இருக்கு. அதாவது வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து செம்ம கோவம் ஆயிட்டாரு. கடுப்பாயி அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பலமுறை வந்து நான் சொல்லிட்டேன். கமருதீன் அண்ட் பார்வதிக்கு, இது நைட்டும் இதே தான் நீங்க பண்ணீங்க. காதுக்குள்ள குசு குசுன்னு பேசுறீங்க. மைக்க மறைச்சு பேசுறீங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, அதே தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல அத வந்து சும்மா விட முடியாது. நான் வந்து ஆக்ஷன் எடுத்தே தீருவேன். வீட்ல இருக்க பால், காப்பி தூளு, டீ தூளு, முட்டை இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஷோரூம்ல வச்சுருங்க. எல்லாரும் இரிட்டேட் ஆகட்டும். இரிட்டேட் ஆகி பார்வதிய போட்டு அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. இவனுங்க மேல வந்து தப்பு அதிகமா தான் இருக்கு. ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவங்க 2 பேரும் கேட்கவே மாட்றாங்க. போன வாரம் வார்ன் பண்ணாரு. பார்வதி, கமருதீன் உங்க 2 பேத்துக்கு எத்தன முறை சொல்றது? நீங்கலாம் திருந்த மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துமே 2 பேர் திருந்த மாட்டேங்கிறீங்க. ஆனா கதவ வேணா தொறந்து விடுங்க. 2 பேரும் வெளியில போயிட்டு எங்கேயாச்சும் பேசிட்டு வரட்டும் அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. இது ஒரு லவ்வர்ஸ் பார்க்காவும், இன்னொரு வேர்ட் நான் சொல்ல விரும்பல. அதாவும் தான் இந்த வீட்ட வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காய்ங்க. இவனுங்கள பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் வந்து ஆட்டத்த விளையாட வந்த மாரி தெரியல அப்படின்ற மாரி தான் போயிட்டு இருக்கு. அதனால ஆல்மோஸ்ட் வீட்ல இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, டீ குடிக்காட்டி நம்ம பயலுக்கெல்லாம் கை நடுக்கமா ஆயிரும். முட்டை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுல ஆதிரை வேற, நான் இருக்கப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாலே தரமாட்டேன்னீங்க. நான் போன பிறகு பாலா ஊத்துறீங்க. திரும்பி நான் வந்த பிறகு பால கட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, உனக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து தான் இந்த கமருதீனும் வினோத்தும் சொன்னாரு. இதெல்லாம் அடிச்சு தொரத்துன பிறகு இதெல்லாம் எதுக்கு திரும்பி உள்ள விட்டீங்க? அப்படின்ற மாரி தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. திரும்பி வந்தப்பயாச்சும் தன்னோட கேம உணர்ந்தே ஏதாச்சும் பண்ணணும். ஆனா 10ஓட 11ஆக என்ன பண்ணக்கூடாதோ அது மட்டும் தான் அது பண்ணிட்டு இருக்கு. அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னும் 2 மணி நேரத்துல கிளம்பிரும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. இப்ப பொறுத்தளவு கனி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா, விக்ரம்ட்ட சொல்லிட்டு விக்ரம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, "என்னைய பொறுத்தளவு இது இப்ப தரமாட்டாங்க போல இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாவே வந்து டீ, பாலு, காப்பி எதுவுமே இருக்காது. முட்டை எதுவுமே இருக்காது." அப்படின்ற மாரி வந்து அவர் பங்க் அவர் ஏத்தி விட்டுட்டு இருக்காரு. கனி எப்படா சான்ஸ் கிடைக்கலாம், பார்வதிய போட்டு உரிக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கு. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா, அமித்ட்ட வந்து பார்வதி பேசிட்டு இருக்காங்க. "இத வச்சு என்னைய அடிப்பாய்ங்கல்ல" அப்படின்ற மாரி பேசுறான். அமித் வந்து கரெக்ட்டா சொல்றாரு. "சொன்னாலுமே நீ இது பண்ணாத. கண்டிப்பா அந்த தப்ப நீ உணரு" அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்னைய பொறுத்தளவு அமித் கேப்டன்சி டாஸ்க்லயும் நல்லா பண்ணாரு. இப்ப அந்த ஜட்ஜ் ரோலையும் பாத்தீங்கன்னா, நல்லாவே பண்றாரு. என்னைய பார்க்கும்போது, அவரு கொஞ்சம் 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 வளர்ந்துகிட்டு வர மாரி தெரியுது. அதாவது வந்து முன்னாடி இருந்த அமித்க்கும், இப்போ வந்து அமித் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா பண்ற மாரி தெரியுது. போன 2 வாரத்துக்கு முன்னாடி எப்படா இவர்லாம் சும்மா தான்டா இருக்காரு, வெளியில அனுப்புங்கடான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எனக்கு அமித்த பொறுத்தளவு நெறைய இடத்துல கேள்வி கேட்கிறாரு. நெறைய இடத்துல பேசுறாரு. கரெக்ட்டான விஷயங்கள சொல்றாரு. டாஸ்க்குமே நல்லாவே ஆடுறாரு. என்னைய பொறுத்தவரைக்கும் அவர் பார்க்கறதுக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள பொறுத்தவரைக்கும் பாரு அண்ட் கமருதீனுக்கு முக்கியமான காரணம் என்னவா நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி அவர்கள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, போன வாரமே வந்து இத அட்ரஸ் பண்ணியிருக்கணும். வீட்டுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் பேசியிருக்கலாம். ஒரு பக்கெட் மேட்டர வச்சு வாரம் அதாவது வீக்கெண்டே முடிச்சு விட்டது விஜய் சேதுபதியால மட்டும் தான் முடியும். கேளுங்க தப்பில்ல. இந்த மைக் மேட்டர கேட்டுருக்காங்களா? பார்வதி ஒரு பிக் பாஸ் சொல்றாரு. உங்க 2 பேருக்குமே அறிவே கிடையாதா? அதுக்கு உங்கள மத்த இதெல்லாம் கேட்கிறார்ல என்ன வக்கு இருக்கான்னு சொல்லிட்டு. கேட்டுருக்கலாம்ல அவரு. இந்த மாரி எதுக்கு இந்த மாரி மறைச்சு மறைச்சு பேசுறீங்க? உங்களுக்கான பனிஷ்மென்ட் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தா, இந்நேரம் திருந்திருப்பாய்ங்க. யாரும் நம்ம கேட்க கால் இல்லன்னு சொல்லிட்டு தான் திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்காய்ங்க. அடுத்து எல்லாரும் இப்ப டார்கெட் அவங்கள பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.